கன்னி ராசி அப்படிங்கிறதும் புதனுடைய வீடு தான். மிதுனமும் கன்னியும் புதனுக்கு உண்டான வீடு. வித்தைக்கு அதிபதி, மாமனுக்கு அதிபதினு சொல்லுவாங்க. கன்னி ராசியில் உத்தரம் 2, 3, 4 பாதம் இருக்குது. அஸ்த நட்சத்திர சந்திர பகவானோட நட்சத்திரம் இருக்குது. சித்திரைன்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட 2 பாதமும் 1, 2 அதில் இருக்குது. அப்போ கன்னிராசிக்காரங்க சொல்லுவாங்க, கன்னிராசிக்காரங்கன்னா நிறைய பெண்கள் பின்னாடி அதெல்லாம் கிடையாது. ராசி தான் கன்னிராசி. அதுக்காக பெண்கள் பின்னாடி சுற்றுவாங்கன்னு சொல்கிறதெல்லாம் தப்பான ஒரு கருத்து. அப்படி கிடையாது. கன்னிராசிக்காரங்களுக்கு குரு பகவான் 10ல் வக்கரமாகி நிற்கிறாரு இந்த வருஷம். அப்போ வக்கரமாகி குரு பகவான்னா தொழிலில் கவனம் வேணும். ஏன்னா 10ல் குரு நிற்கிற வீட்டை என்றைக்குமே கெடுத்து போடுவான், பார்க்குற வீட்டை நல்லது பண்ணுவான். அதனால் குரு நிற்கிற அந்த நான் தனித்து நின்றால் அபகீர்த்தி மெத்த உண்டும்பாங்க. அது மாதிரி குரு 10ல் நிற்கிறனால கவனத்தோட தொழிலில் இருக்கணும். இவர் நல்லதாக செஞ்சு வச்சுருப்பார், எவனோ பேர் தட்டிட்டு போயிடுவான். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஒன்று காசு விஷயத்தில் கவனம் வேணும். அது மாதிரி 7ஆம் இடத்துல சனியோட பார்வை இருக்குது. ராசிக்கு 7ல் சனி பகவான் பார்க்குறதுனால உடல் உபாதைகள் ஏதாவது கொடுக்கும். தேவையில்லாததெல்லாம் சாப்பிட்றது, நேரத்துக்கு சாப்பிடணும். இந்த ஜங்க் ஃபுட்டு மாதிரி சாப்பிட்றது, நினச்சா மாமிசம் அதிகமாக சாப்பிட்றது, இதையெல்லாம் இந்த கன்னிராசிக்காரங்க 2026ல் தவிர்த்துக்கணும். நினச்ச இடத்துல நினச்ச நேரத்தில் சாப்பிட்றத விட்டுட்டு சிஸ்டமேட்டிக்காக சாப்பாடை கரெக்ட் பண்ணிக்கணும். இல்லைன்னா வயிறு சம்மந்தமான கோளாறுகளை உருவாக்கும். அது சம்மந்தமான மருந்து சாப்பிட வேண்டிய சூழ்நிலைமை, அது சம்மந்தமாக டாக்டர்கிட்ட போக வேண்டிய சூழ்நிலைமையை இந்த கன்னிராசிக்கு உருவாக்கி விட்டுரும். தகப்பனார் தாயாருக்கு சின்ன சின்ன செலவுகள் உருவாகும். மருத்துவ செலவோ அல்லது ஏதாவது ஒரு செலவோ அல்லது தீர்த்த யாத்திரை போகலான்னு இருக்காங்க, அதுக்கு ஏதாவது பண்ணுறது, அது எல்லாமே கன்னிராசிக்காரங்களுக்கு நடக்கும். இதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே கன்னிராசிக்காரங்க பெரியவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். தன்னோட உடலையும் தன்னோட மனதையும் தன்னோட குடும்பத்தையும் கவனமாக பார்த்துக்க வேண்டியது கன்னிராசிக்காரர்களுடைய கடமை. 12 ராசிகளுக்கு உண்டான பொது பலன்களை நான் தெளிவாக உங்களுக்கு சொன்னேன். மேசம் முதல் மீனம் வரை இருக்கிற 12 ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க, எப்படி நடந்துக்கணும் டிசம்பர் மாதம் அப்படிங்கிறதையே நான் தெளிவாக சொன்னேன். இது ஒரு பொது பலன், பொதுவான பலன். இந்த ராசிக்காரங்களுக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிற பொதுவான பலன். ஆனால் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்குன்னு பலன் இருக்குது. அதுதான் என்றைக்குமே சரியான பலனாக இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது, எனக்கு என்ன மாதிரி இருக்குது, என்னோடய பலாபலன்கள் நல்லா இருக்குதா, எனக்கு யோகம் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஒரு சிறிய கட்டணம் தான், அதை செலுத்தி உங்களோட பலனை நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.